இதுவரை எந்த நடிகரும் வேறு யாரும் தனது பெயரை விளம்பரத்திற்காகவும் வியாபாரத்திற்காகவும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்காத ரஜினி முதல் முறையாக சிவகார்த்திகேயன் மற்றும் லிங்குசாமிக்காக அனுமதி கொடுத்திருக்கிறார். லிங்குசாமியை பொறுத்தவரை இந்த தலைப்பு கிட்டத்தட்ட ரஜினியின் கால்ஷீட் கிடைத்ததற்கு சமம். இந்த தலைப்பே படம் பெரிய அளவில் வியாபாரமாக உதவியிருக்கிறது. அஞ்சான், உத்தம வில்லன் ஆகிய படங்களால் பெரும் இழப்புக்குள்ளாயிருக்கும் லிங்குசாமிக்கு ரஜினி முருகன் பெரிய அளவிற்கு கை கொடுத்திருக்கிறது. இந்த படத்தின் தலைப்புக்காக ரஜினியிடம் பேசிய அனுபவத்தை சமீபத்தில் நடந்த ரஜினி முருகன் பத்திரிகையாளர் சந்திப்பில் பகிர்ந்து கொண்டார் லிங்குசாமி. அவர் கூறுகையில், எடுத்த எடுப்பிலேயே இப்படத்திற்கு ரஜினி முருகன் என்ற தலைப்புதான் வைத்தோம். தலைப்பில் ரஜினி சார் பெயர் இருப்பதால் ரஜினியிடம் இந்த தலைப்பு குறித்து கூறிவிடலாம் என்று முடிவு செய்தோம். அதற்காக ரஜினியை பார்க்க அனுமதி கேட்டோம். அவர் இதற்கெல்லாம் ஏன் நேரில் வர வேண்டும், போனில் கூறுங்கள் என்றார். பின்னர் அவரிடம் நாங்கள் தயாரிக்கும் படத்திற்கு ரஜினி முருகன் என்று தலைப்பு வைத்திருக்கிறோம். சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்கிறார். இப்படத்தில் உங்கள் பெயருக்கு இழிவு ஏற்படும் வண்ணம் நாங்கள் எதுவும் காட்சிகள் வைக்கவில்லை. உங்கள் பெயருக்கு எந்த அவப்பெயரும் வராது என்று சொல்ல ஆரம்பித்தேன். அதற்குள் அவர், எதுவும் சொல்ல வேண்டாம், உங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு உதவினால் சரி என்று கூறி தலைப்பை வைத்துக் கொள்ள சொன்னார். அவரது நம்பிக்கையை இந்த படம் நிச்சயம் காப்பாற்றும் என்றார் லிங்குசாமி.